ஹாய் விவர்ஸ். அமல், பிமல், சமல் ஆகிய மூவெண்ண வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ள பரிமாணத்தில் முறையே ஏபிசியினாலும் வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டுள்ளன. அவர்கள் மூவர் தங்கள் வீடுகளிலிருந்து ஒரே நேரத்திற்கு புறப்பட்டு அம்புக்குறிகளினால் காட்டப்படும் திசையில் ஒரே கதையில் வட்டப்பாதை வழியே வருகின்றனர். யார் ஏனைய இருவெண்ணம் வீடுகளை முதலில் கடந்து செல்வார்? ஒரு வட்டப்பாலம் தந்திக்கு அதில் ஏபிசி என்று 3 வீடுகள் தந்திக்கு அவை செல்லிக்காங்க. ஏபிசி முறையே அமல், பிமல், சமண்டா. இந்த வீடு அமல், பி என்ற வீடு பிமல், சி என்ற வீடு சமல். இப்ப நாம இலவ காந்தத்துக்கு நடுவில் ஒரு மைய புள்ளியை வச்சு 8 சமபகுதிகளாக பிரிக்க வேண்டும். இப்போ 8 சமமா பிரிச்சா 8 கிலோமீட்டர் மொத்தம். முதலாவதாக அமல். அமல் பிமங்க ஊட்டு போக 8 மேல் ஒரு பங்கு, அதாவது 1 கிலோமீட்டர். அமல் பிமங்க ஊட்ட போய் சமங்க ஊட்டு போறதுக்கு 8 மேல் 3 பங்கு, அதாவது 3 கிலோமீட்டர். அமல் பயணம் செஞ்ச மொத்த தூரத்தை நம்ம காண்றதுக்கு 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட்டணும். கூட்டினால் மொத்தம் 4 கிலோமீட்டர். அடுத்து பிமல். பிமல் சமண ஊட்ட போக 8 மேல் 3 பங்கு, அதாவது 3 கிலோமீட்டர். பிமல் சமண ஊட்ட போய் அமர ஊட்டு போக 8 மேல் 4 பங்கு, அதாவது 4 கிலோமீட்டர். பிமல் பயணம் செஞ்ச மொத்த தூரத்தை காண்றதுக்கு நம்ம 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கூட்டணும். கூட்டினால் மொத்தம் 7 கிலோமீட்டர். அடுத்து சமல். சமல் அமர்ந்த வீட்டுக்கு போக 8 மேல் 4 பங்கு, அதாவது 4 கிலோமீட்டர். பிறகு அமல வீட்டை போய் பிமங்க வீட்டுக்கு போறதுக்கு 8 மேல் 1 பங்கு, அதாவது 1 கிலோமீட்டர். இப்போ சமல் பயணம் செஞ்ச மொத்த தூரத்தை காண்றதுக்கு 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கூட்டணும். கூட்டினால் மொத்தம் 5 கிலோமீட்டர். அப்ப யார் ஏனைய இருவெண்ணும் வீடுகளில் முதலில் கடந்து செல்வார் என்றால், இல்லை யாரு குறைந்த அளவுல செல்வார் என்றால் அமல். அப்ப இதுக்கு விட முதலாவது. தேங்க்யூ.